வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பொரலங்காய் உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பொரலங்காய் உருண்டை செய்யறதுக்கு நம்ம ஒரு கப் சிறுபருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். தீயாத அளவுக்கு வறுத்துக்குங்க. நல்லா ஒரு கோல்டு கலரில் வரணும் பருப்பு, அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்துட்டு அதே கடாயிலே நம்ம புழுங்கல் அரிசி ஒரு கப்பு வறுத்துக்கலாம். நம்ம வறுத்த சிறுபருப்பு என்ன பண்ணணும், இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 90% அரைச்சிடணும். ரொம்ப பவுடராகவும் அரைக்கக்கூடாது. பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அரைக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த சிறுபருப்பை அரைச்சிட்டு அதே கடாயிலே ஒரு அரை கப்பு புழுங்கல் அரிசி போட்டு வறுத்துக்கலாம். பச்சை அரிசி போடக்கூடாது, புழுங்கல் அரிசி தான் போடணும். அரை கப் புழுங்கல் அரிசி போட்டு வறுத்துக்கலாம். போதுங்க, இந்த அளவுக்கு அரைச்சிது ஒரு 90% அளவுக்கு அரைச்சா போதும். பாருங்கள் நான் தட்டில் கொட்டும் போது பாருங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ரவையாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பவுடராகவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது. அரை கப்பு புழுங்கல் அரிசி இதையும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தீயாத அளவுக்கு வறுத்துக்குங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் இன்னும் ஒன்று, இதில் பாவு எடுக்கணும். வெல்லம் பாவு எடுக்கிறது மட்டும்தான் வேலையே. பாருங்கள் நான் வறுத்த அரிசியை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிறேன். இது ஒரு பாரம்பரியமான ஒரு ரெசிபி தாங்க. இது நம்ம வறுக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா வெல்லம் பாவு எடுக்கணும். அது ஒண்டி தான் இதில் கொஞ்சம் கஷ்டம். நம்ம அதிர்ஷ்டத்துக்கு பாவு எடுக்கிற மாதிரியே எடுக்கணும். பாருங்க நான் வறுத்த அரிசியை இதிலே போட்டுட்டேன், பவுடராக அரைச்சிட்டேன். இப்போ உடச்ச கல்லையே ஒரு கப் போட்டுக்கலாம். ஏற்கனவே இது கடையில் வாங்கினது தான், இருந்தாலும் நம்ம லைட்டாக கொஞ்சம் கடையில் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு உடச்ச கடலைனா 2 கப்பு வேர்க்கடலை போடணுங்க. இதில் மெயின் வேர்க்கடலை தான் நிறைய இருக்கணும் இந்த பொரலங்காய் உருண்டையில். பாருங்கள் வேர்க்கடலை நான் வறுத்த உடச்ச கடலையே அதிலே போட்டுக்கணும். அடுத்தது 2 கப்பு வேர்க்கடலை போட்டுக்கலாம். இது பாரம்பரியமான ரெசிபிங்க. இதே ஊரில் பாட்டி வீட்டில் தான் இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க அந்த காலத்துலலாம். ஆனால் இது சாஃப்டாக இருக்கக்கூடாது, கல்லாக தான் இருக்கணும், கல் மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் பொரலங்காய் உருண்டை. நீங்களே இந்த ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துட்டேன். அதே கடாயிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு தேங்காவை குட்டி குட்டி பீஸாக வறுத்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் தேங்காய் போடாமல் செஞ்சிங்கன்னா 1 மாதம் கூட வச்சுக்கலாம். தேங்காய் போடுறதுனால ஒரு 10 நாளைக்கு நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி. பாருங்கள் நெய்யில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தேங்காவை. அப்போ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் பொம்பளை பசங்க குழந்தைங்களாம் இருந்ததுன்னா நம்ம சீமந்தம் பண்ணும்போது மெயின் ரெசிபியே இது தாங்க வைப்போம். நம்ம அந்த வரிசையில் இந்த பொரலங்காய் உருண்டை மட்டும்தான் மெயின் டிஷ்ஷாக வைக்கணும். தேங்காய் பாருங்கள் கலர் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம், தீயக்கூடாது. இந்த வறுத்த தேங்காயும் இதிலே போட்டுக்கலாம். இதுக்கு ஏலக்காயெலாம் ஒன்றுமே தேவையில்லைங்க. இந்த நெய்யில் போட்டு தேங்காய் வறுத்தது, இந்த சிறுபருப்பு இதுவே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பொருளையும் ஒரே கிண்ணத்தில் தான் அளவு எடுத்தோம். அதே கிண்ணத்துலேயே நம்ம 2 கிண்ணம் வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்த வெல்லத்தில் ஒரு அரை கரண்டி தாங்க எனக்கு மிச்சமாச்சு. இது எல்லாமே கரெக்டாக போயிடுச்சு. பாருங்கள் நான் வெல்லம் எடுத்த கிண்ணத்துலேயே அரை கிண்ணம் தண்ணி எடுத்துட்டேன். இது வெல்லம் பாவு எடுக்கணுங்க. இது நல்ல வெல்லம். இது எப்படின்னா மண் தூசிலாம் இல்லாமல் இருக்கிற வெல்லம், பாவு வெல்லம் இது. அதனால் மண் தூசிலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் நல்லா பாவு எடுத்துக்குங்க. பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பாவை டக்குன்னு செக் பண்ண முடியும். கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா
பாவு ரொம்ப முறிஞ்சு போயிடுச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம அதிரசத்துக்கெலாம் பாவு எடுக்கிறோம், அது மாதிரி எடுக்கணுங்க பாவு. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் கண்டிப்பாக தண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்கள், பாவு கூடி வரப்போகுது. நல்ல நுரையாக தெரியுது பாருங்கள் இப்போயே உங்களுக்கு. பாருங்கள், ஒரு பவுலில் தண்ணி கொஞ்சமாக வச்சு அதில் ஊற்றி பார்க்கணும் நம்ம பாவு எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்களா, கரையுது பாருங்கள். இது மாதிரி கரையக்கூடாது. நம்ம உருட்டும் போது அந்த பாவு நல்லா கட்டியாக உருண்டு வரணும். அப்போ தான் வந்து பாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ ஊற்றும் போது எப்படியே நிற்குதா? இப்போ வந்து பாவு கூடிடுச்சுங்க. பாவு கூடிடுச்சு. இப்போ இந்த பதத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே விட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம கம்பி இது மாதிரி ஆகிடும், கல் மாதிரி ஆகிடும். இந்த பதம் தான் கரெக்டான பதங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளை பாவை வந்து அதிலே ஊற்றி உருண்டை பிடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வந்து ஒரு கரண்டி ஒன்று வச்சுக்கணுங்க. கரண்டி இல்லாமல் கையை போட்டிங்கன்னா கையே வந்து ஓட்டையாயிடும். அந்த அளவுக்கு கொதிக்கும் இந்த பாவு. பாருங்கள், நான் ஒரு அன்ன கரண்டி எடுத்துக்கிட்டேன். அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது சூடாக தான் பிடிக்கணும் இந்த உருண்டை. அப்போ தான் வந்து டைட்டாக ஆகும். இது வந்து இந்த பொருளங்காய் உருண்டையை பொறுத்த வரைக்கும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, கல் மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அதுக்கு வந்து வெல்லம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். சூட்டில் பிடிச்சாதான் உருண்டை நல்லா பிடிக்க வரும். பாருங்கள், இதோட பேர் வந்து என்னன்னா பொரி வெள்ளங்காய் உருண்டை. ஆனால் இங்கே வந்து குழந்தையிலேருந்து பொருளங்காய் உருண்டைன்னு சொல்லி அதை கேட்டு அப்படியே பழகிடுச்சுங்க. நீங்கள் கிண்டல் பண்ணாதீங்க, எங்கள் வாயில் அப்படி தான் வரும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. இந்த லீவில் இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க இந்த டிஷ்ஷு. பாரம்பரியமான ரெசிபி வேறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கேண்டி ரெசிபி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இன்னும் 2-3 நாளில் அந்த கேண்டி நாங்கள் செஞ்சு காட்டுவோம். சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் போடுங்க. லைக் போட்டால் தான் அடுத்தடுத்து செல்லுக்கு போய்கிட்டே இருக்கும் என் வீடியோ.